இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்ன ஒரு அதிசயம்! எப்போதுமே நான் தான் உங்களை பார்க்க வருவேன். இன்னைக்கு என்னதான் நீங்களே மெசேஜ் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கீங்க. எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க மாமா. நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். உண்மையை மட்டும் சொல்லுவேன், நான் நம்பி கேட்குறேன். என்ன விஷயம்? நீ என்னைய லவ் பண்ற அப்படித்தானே? ஆமா உனக்கு எப்பத்துலேருந்து என் மேலே லவ் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? மாமா, பிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கணுமா என்ன? சரி, எப்பத்துலேருந்து லவ் வந்துச்சு? என் மேலே சத்தியமா சொல்கிறேன் சத்யா, நீ உண்மையை மட்டும் தான் சொல்லணும். எனக்கு எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எதுவுமே தெரியல மாமா. உண்மையை சொல்லு சத்யா. என்கிட்ட சிந்துன்னு சொல்லி பேசுன பொண்ணு நீ தானே? யாரு? நடிக்காத சத்யா, உண்மையை சொல்லு. மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியவே இல்லை. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்ததே அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்பவும் எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. ஆனா எப்படி லவ் வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. ப்ளீஸ் டி, நீ தான் என்கிட்ட பேசின பொண்ணா இருந்தா தயவுசெய்து உண்மையை சொல்லிடு. இப்படி என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காத, என்னை தவிக்க விடாதடி. ஆமா, கண்டிப்பா அந்த பொண்ணு நான் கிடையாது மாமா. இப்போ எப்படி உனக்கு அந்த பாட்டு தெரியும்? என்ன மாமா நீங்க, அது எவ்வளோ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா? இன்ஸ்டா யூஸ் பண்ற எல்லாத்துக்குமே அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கும். சத்யா, நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன் சத்யா. அதுக்குள்ள எல்லா உண்மையும் வந்து என்கிட்ட சொல்லிடு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நீ தேடினாலும் நான் கிடைக்க மாட்டேன். இல்ல, எனக்கு புரியல. உன்கிட்ட நான் ஓப்பனாக சொல்கிறேன் சத்யா. என்கிட்ட சிந்துன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை பேசினா. அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுக்கு எந்த ஊர், எப்படி இருப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது சத்யா. அவளை எனக்கு ரொம்ப வருஷமாலாம் தெரியாது சத்யா, 1 வருஷமாக தான் தெரியும். ஆனால் அந்த 1 வருஷத்தில் நான் எப்பவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னு கேட்டால் அவள் கூட பேசிட்டு இருந்த வருஷம்தான். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் மேலே ப்ராமிஸ் வாங்கிட்டா. திருப்பி எனக்கு கால் பண்ணக்கூடாது, என்னை தேடக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நான் அவளை கால் பண்ணல, அவளை தேடல, எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போவும் அவளோட நினைவுகளோட மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன், அந்த பாட்டு எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாமே சிந்துங்கிற பொண்ணுக்கு தெரியும். அந்த பொண்ணு நீயா இருந்தானா என்கிட்ட உண்மையை சொல்லிடு ப்ளீஸ். என்னை தவிக்க விட்டதெல்லாம் போதும். 2 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு முடிவெடுத்து சொல்லு. இந்த 2 நாளுக்குள்ள நீ சொல்லன்னா கண்டிப்பா இனிமேல் உன் முன்னாடி நான் இருக்கவே மாட்டேன் சத்யா. அம்மா, கண்டிப்பா அந்த பொண்ணு நான் கிடையாது. 2 நாள் நல்லா டைம் எடுத்துக்கோ, போயிட்டு வரேன். ஐயோ, அந்த மாமா கிட்ட நான் எப்படி சொல்லுவேன் அந்த பொண்ணு நான் கிடையாதுன்ட்டு? சத்யா ப்ளீஸ், கடைசி ஆசையா கேட்குறேன், என்னோட வீரை பத்திரமா பார்த்துக்கோ. உன்னால மட்டும்தான் அவரை சந்தோஷமா பார்த்துக்க முடியும் சத்யா. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு. ஆனா என்னை பத்தின உண்மை எதுவுமே அவர்கிட்ட நீ சொல்லக்கூடாது. ஐயோ சிந்து, ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே என்னோட பொழைப்பு. தேவையில்லாம என்னோட மாமா கிட்ட என்னைய மாட்டி விட்டீங்க பாருங்க. உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுக்காக நான் எவ்வளோ விஷயம்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் இந்த சொன்ன வாக்க தவற மாட்டாள் சத்யா. மாமா மனசை ஃபுல்லும் மாத்தி நானும் மாமாவும் சந்தோஷமா இருப்போம். அதுக்கு நீங்க தான் என் கூட இருந்து வழிகாட்டணும் சிந்து. தியா, என்னங்க? உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி, ஆனால் கோபப்படக்கூடாது. என்ன விஷயம்? பிரார்த்தனா வராடி. உண்மைக்குமா சொல்றீங்க? ஆமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அவ கண்டிப்பா வரட்டும். எனக்கு இந்த வீட்டில் நான் மட்டும் தனியா இருந்து ரொம்ப போர் அடிக்க. அவ வந்தானா நல்ல கம்பெனிக்கு எனக்கு ஆள் இருக்கும். உனக்கு கொஞ்சம் கூட கோவமே வரலையா? எனக்கு ஏன் கோவம் வரணும்? இல்ல, பிரார்த்தனை வரான்னு சொன்னோடனே நீ கோவ தானே பட்டிருக்கணும். நான் எப்படி பார்த்தா நீ எப்படி நல்லா ஜாலியா இருக்க சொல்லு. ஏன்னா அம்மா வந்து உன்னையும் என்னையும் பிரிச்சு அவளை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா நீ இவ்வளவு கூலா இருக்க. அது அப்போ, இப்ப கிடையாது. அதுவும் இல்லாம என்னோட பிரகாஷ் லைஃப்ல தியாவை தவிர வேற யாராலையும் வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஓஹோ, அப்ப பிரார்த்தனை வந்து பேசினா நீங்க கடுப்புலாம் ஆக மாட்டீங்க. வாங்க மாட்டேன். ஆனா உன்னைய பொசசிவ் ஆக்கி உன்னைய வெறுப்பேத்தி பார்க்கலாம் நினைச்சேன், மிஸ் ஆயிட்டேன். பிரகாஷ், உங்க மேல கண்டிப்பா எனக்கு பொசசிவ்னஸ் இருக்கும். என்னை தவிர நீங்க மித்த பொண்ணுங்க கிட்ட பேசினா லைட்டா காண்டாக தான் செய்யும். அதுக்காக நீங்க பேசக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு உங்க மேல ஃபுல் நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து என்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ண மாட்டீங்கன்ட்டு. தேங்க்ஸ் டி. எதுக்கு? என்னைய நம்புனதுக்கு. உங்களை நம்பாம நான் வேற யாரை பிரகாஷ் நம்புவேன்? ஃபர்ஸ்ட் உங்களை நான் புரிஞ்சுக்காம இருந்தேன், அதனால நம்பலை. இப்போ நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டே நம்புறேன்.
குட்டி பையன் எங்கடி? அம்மா கூட இருக்கான். நான் வரும்போது பார்த்தேன் கீழே அத்தையும் காணும் குட்டி பையனையும் காணோம். தூங்குவான்னு நினைக்கேங்க, ரூம்ல இருப்பாங்க. ஓ சரிம்மா. மீட்டிங் சொன்னீங்க, மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. நம்ம வீட்டுக்கு எப்போ நீ வருவ? சார், 3 மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதை பத்தி பேசாதீங்க. நான் இங்க தான் இருப்பேன். ஏண்டி? இங்க என்னதான் நான் ஒரு குட்டி பையனுக்கு அம்மாவா ஆனாலுமே எனக்கு என்னோட அம்மா இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் தேவைப்படுறாங்க. என்ன பண்றது சொல்லுங்க? அங்க வந்தா அத்தை என்னைய நல்லா பார்த்துப்பாங்க தான், இருந்தாலும் அம்மா அளவுக்கு பார்த்துக்க முடியாதுங்க. இப்போ பாருங்க, குட்டி பையன் அழகா அம்மா கூட தூங்கிட்டு இருக்கான். நான் இங்கே ரூம்ல கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்கார போறேங்க. ப்ளீஸ்ங்க, அங்கே வர சொல்லாதீங்க. சரி மினிமா, உனக்கு எங்க இருக்கோ கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க இருந்துக்கோ. உனக்கு இப்போ அங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வந்துக்கோ. அது வர நான் உன்னைய பார்க்க வரேன். சார், என்னைய பார்க்க வரீங்களா இல்லை உங்க பையனை பார்க்க வரீங்களா? மேடம்க்கு எப்படி தோணுது? எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க பையனை தான் பார்க்க வரீங்களோன்னு எனக்கு தோணுது. சத்தியமா அப்படி கிடையாது குட்டிமா, நான் உன்னைய பார்க்க தான் வரேன். நம்பிட்டேன். அடியே, நீ வளகாப்பு முடிஞ்சு இங்க வந்தால அடி, அப்பவே நான் என்ன பண்ணேன் சொல்லு. உன்னைய பார்க்க டெய்லி வந்தேன் தானே. அப்ப என்ன நம்மளுக்கு தம்பியா இருந்தான். சரிங்க. எப்போதுமே நீ தான் குட்டிமா எனக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாரும். அழகா ருக்குவையும் கூட்டு வந்திருக்கலாம். ஏம்மா தாய, உன் ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டேன், அவ தான் வரவே மாட்டேன்ட்டா. நீங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னா நான் எதுக்கு இடையில டிஸ்டர்பன்ஸா வரணும்ட்டா. அழகா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே லைட்டிங் போட்டு அழகா சிக்கன் அது இதெல்லாம் சமைச்சு வச்சு மொத்தமாக கேண்டில் லைட் டின்னராக சாப்பிட்ருக்கலாம்ல. நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணலாண்டி. எனக்கும் உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருந்துச்சு, அதான் வந்தேன். எனக்கும் புரியுதுங்க. ஆனால் இப்போ ருக்கு வந்து வீட்டில் தனியாக இருக்காளா? அவள் கூட இப்போ கிறிஷும் இல்லை, கிறிஷு ஃபாரின் போயிட்டாங்க. அப்போ அவள் கிறிஷை மிஸ் பண்ணுவாளா? இப்போ நம்ம 2 பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் என்னதான் இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஏக்கம்ட்டு இருக்கும்லாங்க. இப்போ அவள் நம்ம கூட வந்துட்டான்னா கிறிஷை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டாள்ல. சரிம்மா, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நான் அந்த மாதிரி தப்பு பண்ணல, ஓகேவா? சரிங்க. இது உனக்காக. எனக்கா? என்ன திடீர்னு? தோணிச்சு வாங்கி கொடுத்தேன். தேங்க்யூ. எனக்கு ஒயிட் கலர் பூ தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? உன்னை பத்தி எல்லாமே தெரியும் டி, ரூட்டு கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டேன். தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட். எனக்கு கிட்டாரும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது தெரியும் டி, அதான் கிட்டார் வாங்கியிருக்கேன். பிளஸ் இங்க வந்து கிட்டார் கிளாஸ்ல உனக்கு அட்மிஷனும் போட்டிருக்கேன். சண்டே 2 hours கிளாஸ் போய் அட்டன் பண்ணிடலாம், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். கிட்டார் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் மாமா தானே என்னையே ஃபீஸ் கட்டி படிக்க வைக்காங்க. அவங்கக்கிட்ட என்ன கேட்டது தான் நான் படிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ என்னோட ஆசை எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்களே ஒவ்வொன்றா பண்ணுறீங்க. நெக்ஸ்ட். எங்க போதும். இது தாண்டி லாஸ்ட். இது வந்து நீ வீட்டில் போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? ஓகே, தேங்க்ஸுங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுக்க என்கிட்ட காசு எதுவுமே இல்லை. ஆனால் நான் படித்து நல்ல வேலைக்கு போயிட்டு என்னோட முதல் மாத சம்பளத்தில் உங்களுக்கு தான் நான் வாங்கி தருவேன். இப்போ நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையடி, நீ என் கூட இரு, எனக்கு அது போதும். ம். இதுவரை எங்களுக்குன்னு யாருமே இருந்ததில்லை செல்வி. எனக்கு ருக்குக்கு நான் இப்படிதான் இருந்திருக்கோம். ஆனா இப்போ எங்க குடும்பத்துக்குள்ள புதுசா நீ வாரடி, எனக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதுவும் நான் சின்ன வயசுல இருந்தே காதலிச்ச பொண்ணே எனக்கு ஒய்ஃபா வரலாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட ஆசை என்னோட ஆசை, உன்னோட கனவும் என்னோட கனவுடி. என்னை கல்யாணம் பண்றதால உன்னோட கனவு எதுவுமே நடக்காம போவாது செல்வி. உன்னோட கனவை என்னோட கனவா எடுத்து நானே உனக்கு நிறைவேற்றி தருவேன். அதை ஃபுல்லும் எனக்கு இந்த வார்த்தைக்கு வார்த்தை லவ் யூ மிஸ் யூ அதெல்லாம் சொல்ல தெரியாது செல்வி. ஆனா லவ்னா எப்படி இருக்கும், எப்படிலாம் லவ் பண்ணலாங்கிறது நான் உனக்காக இனிமேல் காட்டுவேன். ம். எனக்கு என்ன சொல்லணுன்னே தெரில. சின்ன வயசுலேருந்தே எனக்கும் அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. ஆனால் அப்பாவோட பிளேஸ் நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றும் பண்ண முடியாமல் யோசித்து நிற்கும் போது நம்ம அப்பா நம்ம கூட இருந்தால் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமேங்கிறது நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். ஆனால் இனிமேல் அப்படி யோசிக்க அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்காக நீங்கள் இருக்கீங்க. எனக்கு என்ன தேவைங்கிறது நான் உங்ககிட்ட கேட்டுக்கலாம். இனிமேல் இது படிக்கலாமா அது படிக்கலாமா, யார் ஃபீஸ் கட்டுவா, எதுவுமே நான் யோசிக்க வேண்டாம். எனக்காக என்னோட புருஷன் இருக்காரு. கண்டிப்பா குட்டிமா, உனக்காக எல்லாமே நான் பண்ணுவேன். எனக்கு அது தெரியும் மணி. நீங்கள் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு முதல்லலாம் உங்கள் மேலே லவ்வே இல்லை. ஏன் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசும்போது எனக்கு லவ்வே இல்லை மணி. உங்கள் மேலே நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இப்போ என் மொத்த லவ்வையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. என்னோட மொத்த நம்பிக்கையும் உங்ககிட்டயே இருக்குது. இப்போ உன் நம்பிக்கையும் உன்னோட லவ்வையும் என்னைக்கும் நான் உடைய விட மாட்டேன் டி, ப்ராமிஸ். என்னை பற்றி எனக்கே தெரியாத பலவும் நீ அறிந்து நடப்பதை
ஆசை அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் என்று தவிப்பேன். போகின்றேன் என நீ பல நூறு முறைகள் விடை பெற்றும் போகாமல் இருப்பாய். சரி என்று உன்னை போகச் சொல்லி கதவோரம் நானும் நிற்க சிரிப்பாய். கதவோரம் நானும் நிற்க சிரிப்பாய். காட்டிக் கொடு